ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஃபவுண்டேஷன் ஃப்ரேம்வொர்க் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் ஃப்ரேம்வொர்க்குங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால், ஒரு வெப்சைட் நம்ம செய்ய போகிறோம்னு சொன்னால், ஸோ நீங்கள் இப்போ கூகுளில் ஃபவுண்டேஷன் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஃப்ரேம்வொர்க்குரிய வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஃப்ரேம்வொர்க் நீங்கள் ஆல்ரெடி பூட்ஸ்ட்ராப்ங்கிறது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்ட ஒன்றா இருக்கும். வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க பூட்ஸ்ட்ராப் வந்துட்டு. அது ஒரு லைப்ரரி. ஸோ அதே மாதிரி இதுவும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ரேம்வொர்க். இது என்னத்துக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணணும்? ஆல்ரெடி பூட்ஸ்ட்ராப் தான் நமக்கு இருக்குது, பட் ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இங்கே நிறைய அட்வான்டேஜஸ் வந்துட்டு இதில் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சிஸ்டன்சி. சரிங்களா? ஸோ இங்கே நம்ம டவுன்லோட் பண்ணி இந்த ஃப்ரேம்வொர்க்கை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டில் வந்துக்கிட்டு நிறைய இவங்க நமக்கு தரக்கூடிய கம்போனன்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதாவது இந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு தரக்கூடிய நிறைய கம்போனன்ட்ஸ், அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கன்சிஸ்டன்சியான எலிமெண்ட்ஸாக இருக்குது வந்துட்டு. அதோட இது பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு யூனிஃபைட் லுக்கை வந்துட்டு நமக்கு தரும். நம்மளோட வெப்சைட்டுக்குரிய அந்த லுக்கை நமக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த இன்னொன்று பார்த்தீங்களா இருந்தால் ரெஸ்பான்சிவ் டிசைன். இதில் தரக்கூடிய நிறைய கம்போனன்ட்ஸ் பார்த்தீங்களா இருந்தால், அல்லது எலிமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது எல்லாமே நமக்கு ரெஸ்பான்சிவ் டிசைனாக இருக்கக்கூடிய மாதிரியானதாகவே நமக்கு இருக்குது. ஸோ அடுத்ததாக இதில் என்ன அட்வான்டேஜ் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைட்லேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இதை யூஸ் பண்ணுறதுல நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. அதாவது நிறைய நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ண போகிற நெவிகேஷன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பட்டன்ஸாக இருக்கட்டும், ஃபோம்ஸாக இருக்கட்டும், கிரிட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆல்ரெடி இவங்களும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பூட்ஸ்ட்ராப் எப்படி ப்ரொவைட் பண்ணுதோ அதே மாதிரி இவங்களும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணதுன்படிக்கு பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிறத விட இதில் நாம் நிறைய ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ மேபி அடுத்தடுத்த அப்டேட்டில் பூட்ஸ்ட்ராப்பும் அதை கொண்டு வந்திருக்கலாம். பட் பர்சனலி அஸ் அ டெவலப்பராக வந்துக்கிட்டு இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அது ஃபீல் பண்ணது வந்துக்கிட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணுறதை விட இதுவும் எக்ஸாக்டாக சிமிலர் வேயில் தான் நம்ம டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். பட் இதில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. உதாரணமாக சைட் பார், அதே மாதிரி மல்டி லெவல் நெவிகேஷன்ஸ் பார், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாக்குக்கு போய் பார்த்தீங்களா இருந்தால், ஸோ இங்கே டாக்குமெண்ட்டில் வந்துக்கிட்டு நிறைய HTML இதுக்குரியது, ரிசோர்ஸஸுக்குரியது, இந்த மாதிரியான நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் வந்துட்டு அவங்க தந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் சைட்ஸுக்கு போயிட்டேன்னு சொன்னால் இங்கே நமக்கு கிளியரான ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் வந்துட்டு இவங்க தந்திருக்காங்க. ப்ளஸ் வந்துக்கிட்டு இதுலேயும் வீடியோஸ் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா க்ராஸ் பிளாட்ஃபார்முக்குரியது. ஸோ நாம் இங்கே யூஸ் பண்ணுறது, இப்போ நான் நார்மலாகவே ஒரு டிசைன் நான் பண்ணுறேன்னு சொன்னால் சில சைடுக்கு வந்துக்கிட்டு, அதாவது சில ப்ரௌசருக்கு அது டிஃப்ரெண்ட்டான லுக்கை தரும். பட் இவங்க வந்துக்கிட்டு நிறைய டெஸ்டிங் பண்ணி இந்த வெப்சைட்டில், அதாவது இந்த கம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிற கம்போனன்ட் எல்லாமே நிறைய டெஸ்ட் பண்ணி எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி அவங்க கன்ஃபிகர் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்சசிபிலிட்டி. சரிங்களா? ஸோ இவங்க அக்சசிபிலிட்டிக்கு வந்துக்கிட்டு வெப் கண்டென்ட் அக்சசிபிலிட்டி கைட்லைனை ஃபாலோ பண்ணி இவங்க அந்த அக்சசிபிலிட்டிக்குரிய ஒர்க்கை வந்துட்டு இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்கேலபிலிட்டியான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி அதாவது ஒரு பாப்புலரான கம்யூனிட்டி இருக்குது. கம்யூனிட்டி சப்போர்ட்டும் நமக்கு இந்த சைட் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு அல்கோரிதம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னு சொன்னால் அதை நிறைய டைம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து எது சூட்டபிள் வேங்கிற வேயில் தான் நம்மளோட டிசைன்ஸை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். பட் இவங்க ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்குரிய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்துக்கிட்டு எக்ஸ்பர்ட்டை வச்சு இவங்க இந்த ஒர்க் பண்ணியிருக்கிறதால இதில் யூஸ் பண்ணுற கம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு ரொம்பவே செக்யூரான வேயில் இருக்க போகுது. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கன்ஃபிகரேஷன்ஸ் தான் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது. வெப்சைட்டுக்கு வந்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் ப்ரெஸ் பண்ணிட்டமாக இருந்தால் நமக்கு எந்த இடத்த டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிற லொக்கேஷன்ஸ் நமக்கு கேட்கும். நான் டவுன்லோடுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் நான் கொடுத்துட்றேன், ஃபவுண்டேஷன் என்று சொல்லி. சரிங்களா? ஸோ ஃபவுண்டேஷன் என்று கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுக்குள்ளேயே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் நம்மளால் ஈஸியாகவே வந்துட்டு என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்று பார்த்தீங்களா இருந்தால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆப்ஷன்ஸுக்குள்ளே போயிடுறேன். ஸோ பாருங்கள், இங்கே நான் இதை
எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிள். நிறைய ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, நான் இப்போ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண அழிச்சு வர்றேன். நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு கிடையாது. சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஆப் என்று சொல்கிறது நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இதை நான் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த லொக்கேஷனில் வச்சு சிஎம்டின்னு டைப் பண்ணுறேன். எனக்கு சிஎம்டி ஓப்பன் ஆகுது. கோட் என்று கொடுத்து ஸ்பேஸ் பண்ணி என்டர் பண்ணதும் எனக்கு என்ன செய்யும், விஎஸ் கோடுக்குள்ளே நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி பேசிக்ஸான சில ஒரு HTML ஃபைல் வந்து தந்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சிஎஸ்எஸ்க்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்களா இருந்தால் ஓகே, இங்கே எதுவுமே தரையில். ஏன், இதுக்குள்ளே தான் நம்மளோட கஸ்டம்ஸ் பண்ணக்கூடிய சிஎஸ்எஸ் நம்ம எழுத போகிறோம். அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் ஃபவுண்டேஷன்ஸுக்குரிய சிஎஸ்எஸ் இங்கே இருக்குது. நம்ம ஈஸியாகவே, ரொம்ப ஈஸியாகவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான டிஃபால்ட்டான ஸ்டைல்ஸ் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் அப்ராக்சிமேட்டாக வந்துக்கிட்டு இவங்க 8044 லைன்ஸ் வந்துட்டு கோட் நமக்கு எழுதியிருக்காங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக நம்ம எழுத போகணுமாக இருந்தால் நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் வந்துட்டு நம்ம போட வேண்டியிருக்கும். நிறைய இடத்தை நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கே நமக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு தேவைப்படக்கூடிய மாதிரி இருக்கும். பட் அப்படி இல்லாமல் நம்ம இதை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஈஸியாகவே செய்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம டெவலப்மெண்ட்லேருந்து மாறிட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்துக்கலாம், இந்த ஃபைலை நம்ம லிங்க் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நமக்கு ப்ரௌசரில் ஈஸியாகவே லோட் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு கான்செப்டில் இது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மற்ற ஃபைல்ஸ், jQuery ஃபைல்ஸ், அதாவது jQuery என்னென்றலாம் நம்ம பார்ப்போம். jQuery ஃபைல்ஸ் இல்லாமல் அதே மாதிரி வேர்ட் இன்புட்னு சொல்கிற ஃபைல்ஸ், இது எல்லாமே வந்துக்கிட்டு நமக்கு தேவையான ஃபைல்ஸை இங்கே கொண்டு வந்துட்டாங்க, இன்க்ளூடிங் ஃபவுண்டேஷன்ஸுக்குரிய ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ சில ஈவெண்ட், சில ஒர்க் பண்ணுறதுக்குரிய எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா app.js. இங்கே வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவையான ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்கை நம்ம எழுதிக்கிறதுக்குரிய ஆப்ஷன்ஸ். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான நிறைய ஃபைல்ஸ் இவங்க தரவே கிடையாது. ஸோ இதை நாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தமாக இருந்தால், ஸோ நான் இங்கே லைவுக்கு போயிடுறேன். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபைல் தான் வந்துட்டு என்ன செய்ய போகுது, டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது நான் நீங்கள் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்களா இருந்தால், இந்த ஃபைலில் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் தேவையில்லாதையெல்லாம். அதாவது இந்த பாடிக்குள்ளே இருக்கிற ஜாவாஸ்கிரிப்ட் டேக் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ போய் நான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு எதுவுமே இங்கே டிஸ்பிளே ஆக இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், h1 டேக் கொடுத்துட்டு நான் வெறுமனே என்ன செய்கிறேன், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபவுண்டேஷன் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ போய் இந்த ப்ரௌசரை நான் செக் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ எனக்குரிய ஃபவுண்டேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்ஃபிகர் ஆகி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரியான வேயில் நமக்கு இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ இது தான் பார்த்தீங்களான்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக நம்ம கன்ஃபிகர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம்வொர்க் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஃபீச்சர்ஸை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் என்னென்ன கம்போனன்ட் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற சிங்கிள் கம்போனன்ட்ஸை நம்ம பார்த்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான சிவிஸ், அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ, அதே மாதிரி வெப்சைட், ஸ்டாட்டிக் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி இது எப்படி பிஹெச்பியோட கனெக்ட் பண்ணுறது, இல்லை ரியாக்ட் ஜேஎஸில் நம்ம அதாவது நெக்ஸ்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான கன்செப்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், நம்ம கண்டினியூவாகவே பார்ப்போம். கண்டினியூஸாக வியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.